அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 12வது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக என்ன மாதிரி விஷயம்லாம் செய்யணும், என்ன மாதிரி விஷயம்லாம் செய்யக்கூடாது, மேலும் ஏதாவது கெடுபலன்கள் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு மீன ராசி நேயர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே பயன் உள்ளதாக இருக்கக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் கண்டிப்பாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய ஆக்டர்ஸ்க்குமே ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ உங்களுக்கும் இப்போ வரைக்கும் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு அதற்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கு கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது அனுகூலமான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 15 நாட்களானது பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள உதவிகரமாக இருக்கும். உறவுகள், வேலை பார்க்கும் இடம், தொழில் என்று எல்லா இடத்துலையுமே பரஸ்பர புரிந்துணர்வு உங்களுக்கு ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இல்லாமல் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த 15 நாட்கள் கிரகங்களின் பெயர்ச்சி அதிர்ஷ்டமாக மற்றும் சாதகமாக இருக்கா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இந்த மீனராசி நேயர்களுடைய தொழில் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் நிகழ்த்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் மீனராசி நேயர்கள் அனைவருக்குமே ரொம்பவே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மீனராசிக்காரர்களின் கிரகநிலை அனுகூலமாகவே இருக்குதுங்க. மேலும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்க. உறவு மற்றும் வேலை பார்க்கும் இடத்துல உங்களுக்கு நிறைய விதமான பரஸ்பர புரிந்துணர்வு ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. பழைய சர்ச்சைகள் அனைத்தும் தீர்க்கப்படும். உறவுகள் இனிமையாக மாற நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும். சொத்து தகராறு அனைத்துமே நீங்குங்க. சொத்துக்கள் வாங்கும் அமைப்பு ஏற்பட்டிருக்கு. மேலும் உங்களுடைய கடந்த கால தவறுகளில் இருந்து நிறைய விதமான விஷயத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கற்றுக்கொள்வீங்க. மேலும் தியானம், மூச்சு பயிற்சி போன்றவற்றை செய்து நிகழ்காலத்தை மேம்படுத்த உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துவீங்க. குடும்பம் மற்றும் குழந்தைகளோடு போதிய நேரம் செலவிடுவது அவசியமான ஒரு விஷயமா உங்களுக்கு இந்த 15 நாட்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு இந்த 15 நாட்களில் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண உறவுகள் இனிமையாக இருக்கும். குடும்பத்தில் நேரம் செலவிட வேண்டும். வீட்டில் பண்டிகை போன்ற சூழ்நிலை உருவாகக்கூடும். மாதத்தின் முதல் பாதியில் வருமானத்திற்கு மேல் செலவுகள் ஏற்படக்கூடும். உறவுகளை மேம்படுத்த மீனராசிக்காரர்கள் சில சமயங்களில் சமரசம் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மாதத்தின் முற்பகுதியில் வீட்டில் உள்ள பெண்களால் டென்ஷனான சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் காதலிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க. காதல் உறவு அல்லது திருமண வாழ்க்கையில் எந்த விதமான கசப்பு உணர்வையும் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும். அதே போல் உங்களுக்கு வேலை, தொழில், வியாபாரம் இந்த மூன்றிலும் இந்த 15 நாட்கள் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில் போட்டிகள் நிலவும். உங்களின் கடின உழைப்பு மற்றும் திறமை மீது மட்டுமே நீங்கள் நம்பிக்கை வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
மேலும் மூன்றாவது நபரின் குறுக்கீடு பணியிடத்தில் முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடும். எனவே அனைத்து நடவடிக்கைகளும் உங்கள் விழிப்போடு இருப்பது முக்கியமான ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுது. அலுவலகத்தில் சாதகமான சூழ்நிலைகள் நிலவக்கூடும். மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக ஒரு சில விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் கண்மூடித்தனமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் நம்பவே கூடாது. ஏன் அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடும். அதனால் யாரையுமே நம்பாதீங்க. மேலும் உங்களுடைய சாதனைகளை நீங்கள் வாங்கும் பொருட்கள், உங்களுக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் யாரிடமும் சொல்லாதீங்க. இந்த மாதம் நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் இந்த காலகட்டத்தில் கோட்டை விட்டுறாதீங்க. இளைஞர்களாக இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு தங்கள் செய்யும் வேலையில் மற்றும் தொழிலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் குரு சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு தைரியக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் இணைந்திருக்கிறாரு. எனவே தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு வாழ்க்கை பாதையை சீராக்கி நீங்கள் கொள்வீங்க. மேலும் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வந்த வண்ணமாகவே உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. மேலும் ஜென்ம ராசியில் ராகு இருக்கிறாரு. ராகுவை போலவே கொடுப்பாரும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. எனவே பொருளாதாரம் மிக திருப்தியாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் கேது பகவான் உங்கள் ராசியில் 7வது இடத்துல இருப்பதால் வாழ்க்கை துணை வழியில் சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். மேலும் கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்க போகிறாரு. மேலும் சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் அவரை பார்க்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்லப்படுது. என்றாலுமே கூட உங்கள் ராசியை பொறுத்தவரையில் உங்களுக்கு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 6வது இடத்திற்கு அதிபதியான சூரியன் 12வது இடத்திற்கு அதிபதியான சனியை பார்ப்பதால் விபரீத ராஜயோகம் அடிப்படையில் சில நல்ல காரியங்களும் எதிர்பாராத திருப்பங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கைக்கூடி வரும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல நிறுவனங்களில் பணிபுரியும் அழைப்புகள் வரக்கூடும். இதனால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்களில் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். மணிவிழா, மணவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடக்கும். மேலும் அருகில் இருப்பவர்களின் ஆதரவோடு நல்ல காரியம் எல்லாமே கைகூடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. போல ஆவணி 10ஆம் தேதி கன்னி ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெற்றிருக்காரு. மேலும் உங்களுடைய ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த குரு பகவான் தாங்க. அவருக்கு பகை கிரகமாக விளங்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெறும் இந்த நேரத்தில் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடக்கும். அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கும். விலகி சென்ற உடன் பிறப்புகள் விரும்பி இணைவாங்க. முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் இந்த நேரத்தில் முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு தாராளமாகவே கிடைக்கும். வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவங்க விலகி போவாங்க. இடமாற்றம், ஊர் மாற்றம் இனிமே தரும் விதமாக அமையக்கூடும். மேலும் ஆவணி 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் சென்றிருக்காரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான். அவர் சுகஸ்தானத்திற்கு வரும்போது தொட்டது அனைத்துமே துவங்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வெற்றிக்குரிய செய்திகள் கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் மட்டுமில்லாமல் நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் கை நழுவி சென்ற வாய்ப்புகள் மீண்டும் கைக்கூடி வரும். புதிய ஒப்பந்தங்கள் அனைத்துமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புண்ணிய பயணங்களை மேற்கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. மேலும் ஆவணி 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் சென்றிருக்காரு. இதனால் உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான். அது மட்டும் இல்லாமல் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உங்களுக்கு கிடைக்கும். வீடு இடம் வாங்கும் முயற்சி கைகூடி வரும். வரன்கள் வாசல் தேடி வரலாம். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறி தென்படும். தொழில் நடத்துபவர்களுக்கு கிளை தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். திடீர் பண வரவு கிடைக்கும். பெற்றோரின் ஆதரவு திருப்தி தரக்கூடிய வகையில் கிடைக்கும். பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு தாராளமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் 15, 16. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் மஞ்சள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 18 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும்.
ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.